நான் என்னுடைய கிளாஸில் ட்ரேடிங் சைக்காலஜி செக்ஷன் எடுக்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிற விஷயம், மார்க்கெட்டில் அதனுடைய புரிதல் வந்து நீங்கள் தெளிவாக ப்ராஃபிட் பண்ணணும். அதாவது கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இருக்க வேண்டிய கேரக்டரிஸ்டிக் அப்படின்ற வகையில் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுடைய பிஹேவியர்லேயே இருக்கணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இதுவரைக்கும் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருந்திருக்குது, அல்லது நீங்கள் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் வைஸ் நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்ப்போம். முதல் விஷயம், நீங்கள் வந்து லேர்னர் அண்ட் டூயராக இருக்கணுங்க. அதாவது மார்க்கெட்டில் இதுவரைக்கும் எந்த மாதிரி நடந்திருக்குது, ஸோ அந்த விஷயத்தை வச்சு லைவ் மார்க்கெட்டை எப்படி அனலிசிஸ் பண்ணலாம், இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி முதல்ல அந்த விஷயத்தை அடிப்படையிலிருந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். இதுதான் முதல் கேரக்டரிஸ்டிக் நீங்கள் மாற்றிக்க வேண்டியது. ஆல்ரெடி நான் எந்த விஷயத்த இருந்தாலும் தெளிவாக கற்றுக்குவேன், கற்றுக்கிட்டு அந்த வேலையை அதே மாதிரி ப்ராப்பராக பண்ணுவேன். ஸோ அப்படின்ற டிசிஷன் உங்களுடைய கேரக்டர்லேயே இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்றப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டர் வைஸ் நீங்கள் லேர்னர் அண்ட் டூயராக கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லை அப்படின்றப்போ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்த விஷயம் எக்ஸ்பெரிமெண்டர். அதாவது எக்ஸ்பெரிமெண்டர் அப்படின்னா, ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபீல்டில் போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபீல்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பிகினராக உள்ளே போகிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். ரிஸ்க் மாடல்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. டூல்ஸ் அப்படின்றது இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், அல்லது டெக்னிக்கல் டூல்ஸாக இருக்கட்டும், பிவோட்டு, ஃபிபொனாஷி அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டூல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் டூல்ஸ், இண்டிகேட்டர் கிடையாது. ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறீங்க அப்படின்னாலும் அது தப்பு கிடையாது. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கெட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எந்த விஷயம் பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி, எந்த ரிஸ்க் மாடல் பெஸ்ட்டாக இருக்குது, அப்போது இதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டூல்ஸ் எது, இந்த டூல்ஸ் எல்லாம் அல்லது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாடல் அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த விஷயங்களை இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் இந்த டைமில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரியான கேரக்டராக நீங்கள் இருக்கணும். அடுத்த விஷயம் ஜர்னல் கீப்பர் அப்படின்றது என்னென்னாங்க, ஜஸ்ட் சிம்பிளாக டைரி எழுதுகிற பழக்கம் இன்றைக்கி இந்த காலத்தில் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த மாதிரி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ட்ரேடிங்கில் கிடச்சிருக்கக்கூடிய பாசிட்டிவான ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், நெகட்டிவான ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை, அந்த அனுபவத்தை எழுதி வச்சு அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணியே ஆகணும். பண்ணலை அப்படின்றப்போ அதோட புரிதல் அப்படின்றது ஆரம்ப காலத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி மிஸ்டேக் அனலைசர், நீங்கள் உங்களுடைய பிஹேவியரில் மெயினாக உங்களுக்கு வர வேண்டியது, நீங்கள் வந்து தவறுகளை அனலைசிஸ் பண்ணி அந்த விஷயத்தில் இருந்து அந்த தவறுகளை சரிப்படுத்திக்கிறதுக்கான வழியை இம்ப்ரூவ் பண்ணுறவராக நீங்கள் மாறணும். அதாவது எப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க, லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 ட்ரேட் 4 ட்ரேட் ஒரு 10 ட்ரேடே லாஸ் வரட்டும், அதை பற்றி தப்பு இல்லை. அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா, இல்லை மார்க்கெட் கண்டிஷன் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுருக்குதா அப்படின்ற அந்த விஷயத்தை தெளிவாக உங்களுடைய லூசிங் ட்ரேட்ஸில் இருந்து அந்த விஷயத்தை ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து லூசிங் ட்ரேட்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஜர்னல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதே மாதிரி கன்சிஸ்டன்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்ட் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்றது இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம், ட்ரேடிங் வந்து ஒரு சைடு இன்கம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? அது வந்து தப்பு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக அனலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு ரெகுலர் இன்டர்வலில் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணியே தீரணும். அட்லீஸ்ட் எல்லாருனாலையும் டே கேண்டில் பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்போது அட்லீஸ்ட் அந்த டே கேண்டில்னாச்சு ட்ரெண்ட் என்ன பண்ணுது, இன்றைக்கி நமக்கு ட்ரேட் இருக்கா இல்லையா, அல்லது இன்றைக்கி நம்ம நல்லா ஆல்ரெடி போட்ட பொசிஷன் என்ன கண்டிஷனில் இருக்குது, அதுக்கான இப்போ நம்ம டார்கெட் ஒரு பக்கம் வச்சுருப்போம், ப்ரைஸ் கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ பை போட்டிருக்கோன்னா மேலே என்ன போயிருக்காது, அப்போது போகிறதுக்கான பாசிபிள் இருக்குதா அப்படின்றத கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். சரிப்பா, நம்ம தான் என்ட்ரி போட்டு விட்டோம்ல, அது பாட்டுக்கு எங்கேயோ போயிடும், எனக்கு டார்கெட் தான் அடிக்கும், எனக்கு
பிரச்சனை இல்ல. என் ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிடும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் வந்துறக்கூடாது. அந்த விஷயத்த ரெகுலரா வாட்ச் பண்ணும்போது மட்டும் தான் அந்த கிளாரிட்டி அப்படின்றது வரும். ஓகேங்களா? அடுத்து ஜஸ்ட் ஒரு தியரிஸ்ட் மாரி இருந்துறாதீங்க. தியரிஸ்ட் அப்படின்னா, ஒரு இப்ப நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணி உங்களுடைய அனாலிசிஸ எடுத்துட்டு போயிறாதீங்க. அதாவது சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர்லயே வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா, வீக்லி அனாலிசிஸ் போடுறோம். அந்த வீக்லி அனாலிசிஸ நீங்க பார்க்குற வியூக்கு ஜஸ்ட் ஒரு அடிஷனலா ஒரு 10 எபிசோட் நீங்க கன்டினியூஸா பார்க்கும்போது பரவால்லப்பா. நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். பட் ஆனா இவரு வேற மாரி அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் ஒர்க் ஆகுது. அப்ப நம்ம ஸ்ட்ராட்டஜில இந்த விஷயத்த ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணிக்கலாமே தவிர, நான் எந்நேரம் அனாலிசிஸ் போடுவேன். அல்லது இப்ப எக்ஸாம்பிள் ஒரு புக் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. இப்ப பிவோட் பாஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பிவோட் நீங்க படிக்கணும் அப்படின்னா, அதுல போட்டிருக்கிற ரூல்ஸ் படியெல்லாம் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகாது. அது வந்து ஒரு பேட்டர்ன் அவ்வளோதான். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இப்ப அடுத்த விஷயம் கோர்ஸ்லயுமே இன்னைக்கு நெறைய பேர் இந்த பேட்டர்ன் படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்படியெல்லாம் எந்த பேட்டர்னும் கிடையாதுங்க. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கரண்ட் பிரைஸ் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ பொறுத்து அந்த பிரைஸ மேல எடுத்துட்டு போறதும், கீழ எடுத்துட்டு போறதும் மார்க்கெட்ட மூவ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய மைண்ட் செட். ஓகேங்களா? அப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு என்ன நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குதுன்றத தான் திங்க் பண்ணுவாங்களோ தவிர, ஒரு கோர்ஸ்ல சொல்லிக் குடுக்கக்கூடிய எந்த பேட்டர்ன் அல்லது புக்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல் அல்லது இப்போ நான் எக்ஸாம்பிள் நானே வீடியோ போடுறனாலும் அதேபடி மார்க்கெட் போகாது. ஸோ அத ஃபாலோ பண்ணக்கூடிய தியரிஸ்ட்டா நீங்க மாறிறாதீங்க. அப்போ இந்த ஒரு மைண்ட் செட் தெளிவா உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நான் வந்து ரைட் ஒரு புக் மூலியமாவோ, ஒரு வீடியோ மூலியமாவோ, ஒரு கோர்ஸ் மூலியமாவோ நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். அந்த விஷயம் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகலையா? அல்லது அந்த விஷயம் என்ன நடக்குதுன்றத மார்க்கெட்ல நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு லாஸ் நடந்துச்சு அப்படின்னா, அந்த லாஸ்ல இருந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜிய மாத்திக்க மாட்டேன். என்ன காரணம்? நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேனா? அப்படின்றத செல்ஃப் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஸோ, அத வந்து மார்க்கெட் கூட நான் அனலைசிஸ் பண்ணுவேன். இந்த விஷயங்கள எல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஜர்னலா எழுதி அந்த விஷயத்துல இருந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ ரிவ்யூ பண்ணிக்குவேன். அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டா மார்க்கெட்ட பத்தின விஷயங்கள் பேசிக்ல இருந்து ஒரு ஒரு அட்லீஸ்ட் ரொம்ப ப்ரோ லெவல்லாம் தேவையில்லைங்க. நீங்க வந்து நாளைக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு, நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ட்ரேடரா ஒரு பெரிய கார்ப்பரேட்டா ட்ரேட் பண்றதெல்லாம் ஃபியூச்சர் பிளான். கரண்ட் சிச்சுவேஷன் குழப்பம் இல்லாம ட்ரேட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து குழப்பம் இல்லாம அனலைசிஸ் பண்ணி தெளிவா அதில என்ட்ரி போடுறதுக்காக கத்துக்கணும். கத்துக்கிறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிஸ் நெறையா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சொல்லி தருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி டூல்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள எல்லாம் தெளிவா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மத்த 4 விஷயங்கள் கண்டிப்பா வந்துரும். இந்த கேரக்டர் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையாலுமே நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் ட்ரேடரா மாறிறலாம்.